ஜனவரி 7 புனித ரெய்மண்ட் பென்யபோர்ட். ஸ்பெயின் நாட்டில் பார்சலோனா அருகிலுள்ள வில்லா பிரான்சா தே பெனதிஸ் பகுதியில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 1175ஆம் ஆண்டு பிறந்தார் ரெய்மண்ட் பென்யபோர்ட். இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய இவர் தன் 20வது வயதில் திருச்சட்ட பேராசிரியராக பணியாற்றினார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய பென்யபோர்ட் பொலக்னாவில் இருந்த சாமிநாதர் துறவு மடத்தில் சேர்ந்து தன் 47வது வயதில் அருட்குருவானார். திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் கேட்டுக்கொண்டதன் பேரில் திருச்சபை சட்டங்கள் அனைத்தையும் தொகுத்து எழுதிய ரெய்மண்ட் பென்யபோர்ட் தாழ்ச்சி மற்றும் ஜெபத்தினால் கடவுளுடன் மிக நெருக்கமான உறவை வளர்த்துக் கொண்டார். அரசர் ஜேம்ஸ், புனித பேதுரு நொலாஸ்கோ ஆகியோருடன் இணைந்து உபகார அன்னை சபையினை தோற்றுவித்த இவர் மூர் இனத்தவர்களால் அடிமைகளாக பிடிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றினார். கிபி 1238ஆம் ஆண்டு சாமிநாதர் சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அருட்தந்தை பென்யபோர்ட் தன் சபையின் விதிமுறைகளை திருத்தி அமைத்து இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார். எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து பார்சலோனா, டியூனிஸ் போன்ற இடங்களில் பள்ளிக்கூடங்களை கட்டி எழுப்பி ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்தந்தை ரெய்மண்ட் பென்யபோர்ட் கிபி 1275ஆம் ஆண்டு தன் 100வது வயதில் விண்ணகம் சென்றார். திருச்சட்ட பேராசிரியராக பணி செய்து திருச்சபை சட்டங்களை தொகுத்து எழுதி மக்களுக்கு நற்பணிகளைச் செய்த அருட்தந்தை ரெய்மண்ட் பென்யபோர்ட்டினை திருத்தந்தை 8ஆம் கிளெமெண்ட் கிபி 1601ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி திருச்சட்ட வல்லுநர்கள் மற்றும் வழக்குரைஞர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ரெய்மண்ட் பென்யபோர்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வழக்குரைஞர்கள் தங்களது பணிகளை நேர்மையோடு செய்வதற்கு இறைவன் மன வலிமையினை அருளும்படி